மதம் ஆதியில எதுல ரொம்ப கல்டிவேட்டடா அதோட நாலேஜ் கொடுக்கப்பட்டுச்சோ, அவங்களோட மெயின் கிரந்தாஸ் டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட்ல இருக்கோ அந்த மத லாங்குவேஜ்ல தான் அவங்க பூஜைகள் பண்றாங்க. இது எல்லா மதத்திலையும் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல அவங்க டோவா படிக்கும் பொழுது நம்ம கேட்குறோம். மலாயில சில வார்த்தைகள் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல வேற்று மொழியிலையும் சொல்றாங்க. அவங்க யாருமே என் தாய்மொழி மலாய் மொழி, இந்த மொழியில் நான் ஏன் படிக்கணும், அல்லாவுக்கு மலாய் புரியாதான்னு அவங்க கேட்கறது இல்லை. எங்கேயாவது ஒரு முஸ்லீம் கேட்கறது உண்டா? கிறிஸ்டியன்ஸ் கூட அவங்க பைபிள் என்னத்தான் அந்தந்த மொழியில் வச்சுருந்தாலும் அவங்களோட அரமிக் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் சில விஷயம் அவங்க சொல்லி செய்ய தானே செய்கிறாங்க. அதை யாருமே கொண்டேம் பண்ணலை, அதை யாரும் கேட்கல. ஆனால் நம்பாளுங்க இதை மட்டும் கேட்பாங்க, தமிழில் சொல்லுடா அப்படின்னு. ஏன் தமிழில் சொல்லலைங்கிறதுக்கும் நான் காரணம் சொல்கிறேன். தமிழ் மூத்த மொழி, தாய்மொழி எல்லாம் ஓகே. தமிழ் ஒருவருடைய தாய்மொழி தானே. தமிழ் ஒருவருக்கு தாய்மொழியாக அமையும். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, இப்படி எத்தனை இப்போ இருக்கிற மொழிகள் நீங்கள் எடுத்தாலும் எல்லாமே மதர் டங், தாய்மொழி. ஒத்துக்கிறீங்களா? பட் சன்ஸ்கிரிட் இஸ் நாட் அ மதர் டங் டு எனி ஒன். கேன் யூ அக்செப்ட் த ட்ரூத்? யாராவது சம்ஸ்கிருதத்தை என்னுடைய தாய்மொழின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சம்ஸ்கிருதம் யாருக்குமே தாய்மொழி கிடையாது. ஆக ஒரு கோயில்னு நீங்கள் ஒன்று கட்டுறீங்க, அதை நான் சொல்கிறேன், ஒரு கோயில் நீங்கள் ஒன்று கட்டுறீங்க, சம்ஸ்கிருத மத தங்கே இல்லை. உலகத்தில் நேச்சுரலாக இருக்கிற சவுண்ட்ஸை வச்சு, சப்தங்களை வச்சு நன்றாக அது வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு தான் சம்ஸ்கிருதம்னே பேரு. சம்ஸ்கிருதம்னா என்ன? சம்யக் கிருதம் இதி சம்ஸ்கிருதம். The meaning of Sanskritam is something that have been correctly structurized. It has been brought into a structure. What was brought into a structure? The natural sounds, the vibrations of this universe, which was constructed in a specific pattern, and then it is matched into a structure. Nowadays people are bringing spoken Sanskrit. There used to be no spoken Sanskrit or anything. Sanskritam is a bhasha for a specific mode of literal service. அவ்வளோதான், அப்படிதான் சொல்லணும். Why they had Sanskrit? Very simple. எல்லாருக்கும் புரிகிற அவங்கவுங்க தாய்மொழியில் எல்லாருக்கும் பொதுவான விஷயங்களை எழுதலாம், படிக்கலாம், பேசலாம். சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கணும், அதை பற்றி முயற்சி பண்ணுறவனுக்கு தான் அந்த டிவைன் நாலேஜ் போய் சேரணும்னா எப்படி ஒருத்தரோட தாய்மொழியில் கான்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ என்கிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போகிறீங்க, உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒன்று போடணும்ல, ஒரு சவுண்டு போடணும்ல, அது நமக்கு மட்டும் தானே புரிஞ்சிருக்கணும் அந்த மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பிரம்ம ரகசியங்கள் ஒரு முயற்சியே பண்ணாமல் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்காதவன் கண்டவனுக்கும் அது போய் சேரக்கூடாது. ஒரு புதிய ஒரு கரெக்டாக ஸ்ட்ரக்சரைஸ்டாக இருக்கிற ஒரு மொழியில் இருந்துச்சுன்னா அதை படிச்சுக்க முயற்சி பண்ணுறவனுக்கு தான் அந்த டிவைன் நாலேஜ் போய் சேரும்னு சொல்லிட்டு எதெல்லாம் பொதுவாக இருக்கணுமோ அதெல்லாம் அவங்கவுங்க தாய்மொழியில் எழுதுனாங்க. தமிழ் கன்னடத்தில் எழுதப்பட்டது. எதெல்லாம் ரகசியமாக இருக்கணுமோ அது சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுச்சு, அவ்வளவுதான். அதுவும் நம்ம மொழி தான். ஆரியர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள், நாம் திராவிடர்கள். இதெல்லாம் முட்டாள்தனம், மடத்தனம். இது ஒரு ஸ்டூபிட் தியோரி, அதை நம்ம ஏற்றுக்க தேவையில்லை. அதுவும் நம்ம மொழி தான், அதுவும் சம்ஸ்கிருதமும் நம்ம மொழி தான். சம்ஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லி பூஜை அதிகமாக நடக்கிறது தமிழ்நாட்டில் தான், தெரியுமா? பெரும்பாலான சம்ஸ்கிருத பாடசாலா இருக்கிறது தமிழ்நாட்டில். உலகத்தரமான குருக்கள்களை உருவாக்கி கொடுக்கறது பிள்ளையார்பட்டியும் கும்பகோணமும் சிதம்பரமும் தான். கும்பகோணம் கூட இல்லை, பிள்ளையார்பட்டியும் சிதம்பரம் தான் உலகத்தரமான குருக்கள்மார்கள், சம்ஸ்கிருத வித்வான்களை உருவாக்கி கொடுக்குது. தமிழ்நாட்டில் சொல்லப்படுற ஆகம பூஜைக்கு இணையா வேற எங்கேயுமே பூஜைகள் இல்லை. இந்த அளவுக்கு இதுக்கு விசேஷம் இருக்கு. ஆக இன்னும் நிறைய சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு காலத்துல இட்ஸ் லைக் அ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. எஸ், சம்ஒன் ஹேஸ் டு டீகோட் இட். இப்போ இது மறுபடியும் அந்த சாப்டர் கொண்டு வரேன். கோயில்னு ஒன்று கட்டுறது, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கோயில்னு ஒன்று கட்டுறீங்க, தமிழர்களுக்கான கோயில்னு நீங்கள் சொல்லி தடை பண்ண முடியுமா? இல்லை இது எங்கள் தெலுங்கு மக்களுக்கான கோயில் தான் சொல்லி தான் சொல்ல முடியுமா? முடியாது இல்லை. எவ்வளோ அசிங்கமாக இருக்கு கேட்குறதுக்கு. அதனால தான் என்ன பண்ணாங்க,
ஒருவருக்கு தாய்மொழியா இருக்கிற ஒரு தமிழ்ங்கிற லாங்குவேஜோ தெலுங்குங்கிற ஒரு லாங்குவேஜ்லயோ கோயில்ல மந்திரங்களை அமைக்கல. தமிழ்ல மந்திரம் சொல்லுங்கன்னா அப்ப மற்ற மொழிக்காரர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ வந்து தமிழ் புரிஞ்சாதான் நீங்க பூஜையில உட்காரணும்னு சொல்ற மாதிரி இருக்கும். கோயில்ல தமிழ்ல தான் மந்திரம் சொல்லணும்னு சொன்னா மக்களே, நான் புரட்சியை கிளப்பி விடுறதா, சண்டையை மூட்டி விடுறதாவே நினைச்சிங்க. இங்க எத்தனை தெலுங்கு பீப்புள் இருக்கீங்க, எத்தனை மலையாளிஸ் இருக்கீங்க. எவ்ரி ஒன் கோயிலில் போயிட்டு இன்னையிலேருந்து தமிழில் மட்டும் இல்லை, நீங்கள் த்ரைலிங்குவலாக சொல்லுங்கள். மலேசியாவில் வந்து தமிழ் பீப்புளை விட தமிழ் பீப்புள் அளவுக்கு தெலுங்கு மக்கள் இருக்கும். நீங்கள் தெலுங்குலேயும் மந்திரம் சொல்லணும். கொண்டு வா. மலையாள